இன்றைய தினம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான விவகாரங்கள் குறித்து தான் நம்ம பேச போறோம். நேற்று ஒன்றிய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பான பரிந்துரைக்கு அனுமதி அளிச்சிருக்கு. இதை ஒட்டி வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அது தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பா ஏற்கனவே நம்ம ஒரு முறை மார்ச்ல பேசியிருக்கிறோம். கடந்த ஆண்டு 2023 செப்டம்பர்ல முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில பாஜக அரசு வந்து ஒரு குழு ஒண்ணு அமைச்சாங்க. அது எதற்காக அப்படின்னா, ம மக்களவைக்கும், அதே மாரி சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துவது தொடர்பான சாத்தியக்கூறுகள ஆராய்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த குழு என்பது அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்கள் கேட்டாங்க. அப்புறம் வழக்கறிஞர்கள், சட்ட நிபுணர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு, இந்த ஆண்டு மார்ச் மாதம் அதனுடைய அறிக்கைய கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட வழங்குனாங்க. தேர்தல் அதை ஒட்டி அறிவிப்புகள் வந்தது. அது அப்போது பேசு பொருளாக இருந்துச்சு. இந்த நிலையில மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு, மீண்டும் இந்த விவகாரம் என்பது விஸ்வரூபமாகி இருக்குது. நேற்றைய தினம் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததின் மூலம், வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர்ல இது மிகப்பெரிய பேசு பொருளாகவும், விவாதமாகவும் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வந்து ஒரே சமயங்கள்ல வந்து மக்கள் நாடாளுமன்றத்திற்கும், சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடந்திருப்பதாக பார்க்க முடியுது. 51ல இருந்து 1951ல இருந்து 67 வரைக்கும் அந்த நடைமுறை என்பது இருக்கு. அதற்கப்புறம் அது மாறி இருக்கு. இது தொடர்பா பல்வேறு சமயங்கள்ல பாஜகவினர் பேசியிருக்கிறாங்க. அத்வானி இது தொடர்பாக பேசியிருக்கிறாரு. அதே மாரி தேர்தல் ஆணையம், சட்ட ஆணையங்கள்லாம் இதில் பரிந்துரை செய்திருப்பதாகலாம் நம்மால செய்திகள்ல பார்க்க முடிகிறது. உண்மையில வந்து இந்த திட்டம் என்பது அ ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுவதற்கும், ஏன் இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இதுவரைக்கும் இந்த திட்டத்துக்கு 32 அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும், 15 கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும், இன்னும் ஒரு எஞ்சிய 15 கட்சிகள் இது தொடர்பாக இன்னும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லாம இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்போ வந்து திரும்பவும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பேசு பொருளாக மாறியிருக்கு அப்படின்னா, இதற்கு முன்பு அமித்ஷா வந்து இந்த ஆட்சி காலத்துக்குள்ளேயே இதை வந்து நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அத ஒட்டி தான் இப்போ அமைச்சரவை கூட்டம் அதற்கு ஒப்புதல் என்பது குடுத்திருக்குது. இது ஏன் இந்த திட்டத்த கொண்டு வராங்க அப்படின்னா, இதற்கு முன்பெல்லாம் வந்து தேர்தல் காலங்களுக்காக அதிக நேரம் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னு பாஜக தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டிற்கு 200 நாட்களுக்கு மேலாக நாட்டின் ஏதோ ஒரு பகுதிகள்ல, ஏதோ ஒரு நேரத்துல தேர்தல் என்பது நடந்துகிட்டே இருக்குது. அதனால வந்து ஒட்டுமொத்த ஆண்டுல வந்து முழுவதுமாக நிர்வாகம் என்பது செய்வதில சிக்கல் இருக்கு. இன்னொன்னு தேர்தலுக்காக நம்ம ரொம்ப அதிகமா செலவு பண்றோம். அதனால வந்து நம்ம செலவினங்கள குறைக்கணும். பொருளாதார வளர்ச்சி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாஜக இத முன்வைக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாகவே பொருளாதார வளர்ச்சி, காங்கிரஸை வீழ்த்தக்கூடிய இடங்கள்ல அவங்க வரும்போதுமே கூட, அதாவது தேர்தல் வீழ்த்தக்கூடிய இடங்கள்ல வரும்போதுமே, நாட்டிற்கு வளர்ச்சி வேணும், பொருளாதார வளர்ச்சி வேணும், ஊழல் இல்லாத ஆட்சி வேணும்லாம் சொன்னாங்க. ஆனா 10 ஆண்டுகள் அதை சாதிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஆனா திரும்பவும் இப்போ திட்டம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில, இதே முழக்கங்களை அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே கூட இந்த திட்டங்கள் இது தொடர்பான பேச்சுக்கள் வரும்போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்த்தாங்க. இப்போ இன்றைய தினம் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலை ஒரு அறிவிப்பு ஒண்ணு, ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. அதிலயுமே கூட இந்த திட்டம் என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. இது வந்து பாஜக வந்து தன்னுடைய வரட்டு கௌரவத்திற்காக இந்த திட்டத்த கொண்டு வராங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராம, உண்மையான பிரச்சனைகள்ல பாஜக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில அவர் கூறியிருக்கிறார். இதற்கு கடுமையான எதிர்ப்பையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இன்னொன்னு காங்கிரஸ் கட்சியும் இதை கடுமையாக சாடி இருக்கிறது. கார்கே அவர்கள் இது தொடர்பான தன்னுடைய கண்டனத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருமே கூட இது இது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லும்போதுமே கூட என்ன சொல்றாங்க, இது ஒரு ஒற்றை ஆட்சியை நோக்கி நகர்வதற்கான வேலைகள்ல பாஜக இறங்கி இருக்குது. அது மக்களுடைய அதிகாரங்களை, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரங்களை அவங்க நம்ப மாட்றாங்க. சர்வாதிகாரத்தை நோக்கி அவர்கள் நகரக்கூடிய ஒரு தொடக்கம் தான் இது அப்படின்னு சொல்லி அவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது தவிர பல்வேறு கட்சிகள், இடதுசாரிகள், அதே மாரி தமிழ்நாட்டுல மதிமுக இந்த மாரி பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமா இருக்கு அப்படின்னா, இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைப்பதற்கு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் இந்த பில் என்பது பாஸ் ஆகணும். அப்புறம் அரசியல் சட்ட திருத்தம் என்பது செய்ய வேண்டியது இருக்கு. நாடாளுமன்றத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, மக்களவையில இப்போது பாஜக கூட்டணி ஆட்சியில தான் இருக்குது. அ தெ சந்திரபாபு நாயுடு அவர்களும், நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆதரவு என்பது கட்டாயம் அவர்களுக்கு பாஜகவினருக்கு தேவைப்படும். ஆந்திராவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சட்டப்பேரவை தேர்தலும், அதே மாரி நாடாளுமன்ற தேர்தலும் என்பது ஒரே நேரத்தில தான் நடைபெறுது. அதனால அங்க எந்த அளவு எதிர்ப்புகள் இதற்கு வரும் அப்படின்னு நமக்கு தெரியல.
ஆனா நிதிஷ்குமாரை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரத்துல என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. பாஜக வந்து இதற்கு முன்பு இருந்த அந்த 10 ஆண்டுகள்ல தாங்கள் நினைச்ச திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. யாருடைய ஆதரவையும் அவங்க எதிர்பார்க்கல. அ இன்னும் சொல்லப்போனா, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு கூட பல்வேறு பில்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த முறை வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 3 முறை அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம், அதே மாரி புரோட்காஸ்ட் பில் இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல அவர்கள் வேகமாக போக முடியாதத நம்மால பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிகளே அவர்களுக்கு எதிர்ப்புகளை பதிவு செய்யறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிதிஷ்குமார் என்ன சொல்லப் போறாரு? இல்ல சந்திரபாபு நாயுடு இதற்கு எதிராக இருக்க போறாரா? அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்னு அரசியல் சட்ட திருத்தத்தை பொறுத்தவரைக்கும், அரசியல் சட்ட திருத்தம் செய்வதற்கு அ இன்னும் அவர்கள் விரும்பக்கூடிய அரசியல் சட்ட திருத்தம் செய்வதற்கான பலம் என்பது பாஜகவினருக்கு கிடையாது. அ அவங்க இந்த பரிந்துரையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 50% அ மாநிலங்களினுடைய சட்ட ஒப்புதல் என்பது தேவை. இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு. இத வந்து பாஜக எப்படி சாதிக்க போறாங்க? இன்னொன்னு வந்து அ அ இந்த பரிந்துரை குடுக்கறதுலயுமே கூட, அ இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்குமே கூட, மாநில அரசுகளினுடைய அனுமதி தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்மால பார்க்க முடியுது. அதுவும் கூட பாஜகவினருக்கு அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க? மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு என்ன கவுண்டர் குடுக்க போறாங்க? இந்த திட்டம் கொண்டு வந்தா 17 மாநிலங்கள் வரைக்கும் தற்போதைய ஆட்சி என்பது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த திட்டத்த அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருந்தாலும், பாஜகவினர் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்னு அ பொலிட்டிக்கல் கிரவுண்ட தாண்டி பப்ளிக் சைட்லயுமே கூட இதுக்கு பெரிய அளவு ஆதரவு இருக்கிற மாரி தெரியல. ஏன்னா, ஒரு லாஜிக்கலாவே நிறைய கொஸ்டின் என்பது இந்த திட்டத்தை நோக்கி எழுந்திருக்குது. அ ஒரு 5 ஆண்டுகள் அ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இடையில வந்து ஆட்சி கவிழுகிறது அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு 2 ஆண்டுகள்ல கவிழுது, ஓராண்டுல கவிழுது அப்படின்னா, எஞ்சிய காலங்கள் யார் அந்த மாநிலத்தை நிர்வகிக்க போறாங்க? ஒன்றிய அரசு நிர்வகிக்க போதா? ஆளுநர வச்சு நிர்வகிக்க போதா? இல்ல வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த போதா? இல்ல அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் புதிதாக ஒரு அரசு என்பது தேர்ந்தெடுக்கப்படுமா? அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டா 5 ஆண்டுகள் என்பதும் முழுமையாக இல்லாமல், குறைவான ஆண்டுகள் இந்த ஆட்சி செய்யக்கூடிய காலங்கள் என்பது குறைவாகும். அதுவுமே கூட பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல ஒரு பலவித மாற்றங்களுக்கு காரணமாக அமையும். இதனால வந்து பாஜக விரும்பக்கூடிய அளவுல அ இத வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் விவாதமான ஒன்றாக, பரபரப்பு அனல் மிகுந்த ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்மால உறுதியாக சொல்ல முடியும். இந்த விவகாரத்தை பாஜக எப்படி செய்யப் போறாங்க? இதுல எதிர்க்கட்சிகள் எந்த அளவு பாஜகவிற்கு முட்டுக்கட்டை போடப் போறாங்க? இந்த திட்டம் நிறைவேறுமா? நிறைவேறாதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா, இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பாதகமான அம்சங்கள் அப்படிங்கிறத நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு தேர்தலுக்கு அதிகமாக செலவாகுது. தேர்தல்னால வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் லாஜிக்கலி கரெக்ட்டா அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. ஏன்னா, இதுக்கெல்லாம் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம, வெறுமனே பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ட வச்சுட்டு நம்ம பேசுவது சரியா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா, இவர்கள் பேசுவதை பாஜகவினர் பேசுவதுன்னா 1950ல ஒரு தேர்தல் நடத்துறோம் அப்படின்னா இவ்வளவு செலவாகுது. 2024ல இவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது வந்து இந்த 2 அ ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல பணவீக்கம் எப்படி இருந்திருக்கு, பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுக்காம, வெறும் செலவு தொகையை மட்டும் வச்சு இத பேசுவது சரியா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு வந்து வளர்ச்சி, வளர்ச்சின்னு பேசுவது எல்லாம் யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கிறதையும் கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான இடம் எது அப்படின்னா, ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவது எது அப்படின்னா தேர்தல். அந்த தேர்தலுக்கு செலவு பண்ணுவதே வந்து இது செலவு அதிகமாகுது, செலவாகுதுன்னு சொல்வது வந்து முதல்ல சரியா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா இதுக்கு செலவு பண்ணாம வேற எதுக்கு நம்ம செலவு பண்ண போறோம்? அப்படிங்கிற கேள்வி இந்த மாரியான வாதங்கள் வைக்கும்போது நமக்கு எழுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திட்டம் எதை நோக்கி போகப் போகிறது? இது எப்படி பாஜகவினர் கையாள போறாங்க? எதிர்க்கட்சிகள் இதற்கு எப்படி முட்டுக்கட்டை போடப் போறாங்க? நாட்டினுடைய தேர்தல் முறையில என்ன மாற்றங்கள், என்ன விவாதங்களை இது கிளப்புது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். மிக்க நன்றி.